வணக்கம் மக்களே. இன்னைக்கான சோஷியல் மீடியா மற்றும் நிஜ உலகத்தில் உழைச்சி முன்னேற நினைக்கிறவங்கள விட தவறான வழியில் போகிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்களுக்கும் ஈஸியாக சப்போர்ட் கிடைக்கிது. நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் காட்டுற இந்த தலைகீழான உலகத்தை உடச்சி பாசிட்டிவ் பர்சன்ஸோடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, நெகட்டிவ் பர்சன்ஸோடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், இந்த சொம்பு தூக்குற கூட்டமும் கெட்டதை சப்போர்ட் பண்ணுற நெகட்டிவ் மனுஷங்களுடைய மனநிலை என்ன தெரியுமா? சொந்தமாக உழைச்சி முன்னேறணும்னா மூளையை பயன்படுத்தணும், கஷ்டப்படணும், நிறைய யோசிக்கணும். அது அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு கெட்டவனுக்கோ இல்லைனா ஒரு பவர்ஃபுல் ஆளுக்கோ ஜால்ரா தட்டினா அவங்க நிழல்லையே அவங்களோட ஃபேமை வச்சு ஈஸியாக பப்ளிசிட்டியும் காரியமும் சாதிக்கலாம்னு நினைப்பாங்க. நேர்மையாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசுகிறவனை பார்த்தா இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பொறாமையாக இருக்கும். அதனால தான் ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்போது அதை நியாயப்படுத்தி கரெக்டாக புத்திசாலித்தனமாக பேசுகிறவனை மட்டும் தட்ட பார்ப்பாங்க. அது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சைக்கோத்தனம் கூட சொல்லலாம். அவங்களுக்குன்னு ஒரு சொந்த புத்தி கிடையாது. 4 பேர் ஒரு தப்பான விஷயத்த மாசுன்னு சொன்னால் இவங்களும் பின்னாடியே போய் ஆமாம் அதுதான் நியாயம்பாங்க. இவங்க மூளை சுயமாக சிந்திக்கிற திறனை இழந்துடுச்சு. ஆனால் ஒரு பாசிட்டிவ் மனுஷனோட நேர்மையானவனோட மூளை எப்படி வேலை செய்யும் தெரியுமா? நான் யாருக்கும் சொம்பு தூக்க மாட்டேன், நான் யாருக்கும் ஜாடா தட்ட மாட்டேன், என் உழைப்பில் நான் முன்னேறேங்கிற தெளிவு அவங்கக்கிட்ட இருக்கும். உலகம் என்ன வேணால் சொல்லட்டும், எது நியாயமோ எது தர்மமோ அதை மட்டும்தான் இவங்க மூளை ஏற்றுக்கும். இவங்க மற்றவங்களோட பாராட்டுக்காகவோ கைத்தட்டலுக்காகவோ வாழ மாட்டாங்க, தான் மனசாட்சிக்கு உண்மையாக இருப்பாங்க. சரி, நெகட்டிவ் கூட்டத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? முட்டாளுங்க கிட்டேயும் சுயநலவாதிங்க கிட்டேயும் போய் நீங்கள் நியாயம் பேச முடியாது. ஏன்னா அவங்க தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க, அவங்கள எழுப்ப முடியாது. அவங்க கெட்டதை நல்லதுன்னு பேசும்போது சரிப்பா உன் உலகம் உனக்கு, என் உலகம் எனக்குன்னு கடந்து போயிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பதிலடி என்ன தெரியுமா? இவங்களை கண்டுக்காமல் இக்னோர் பண்ணி சைலண்ட்டாக விட்டிங்கன்னா கத்தி கத்தி அவங்களே டயர்டாகி போயிடுவாங்க. வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க. மற்றவன் காலை பிடிச்சோ ஜால்ரா தட்டியோ தப்பை நியாயப்படுத்தியோ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை. சிங்கமாக தனித்துவமாக உங்கள் உழைப்பை நம்பி வாழுங்க. இந்த உலகம் இன்றைக்கி உங்களை தப்பாக பேசலாம், ஆனால் வரலாறு எப்பயுமே நேர்மையானவங்களை தான் நல்ல மனுஷங்களாக இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் வச்சிட்ருக்கு. அதனால நெகட்டிவ் பர்சன்ஸை இக்னோர் பண்ணுங்கள், உங்கள் வேலையில் ஃபயராக இறங்குங்க, சந்தோஷமாக வாழுங்க. ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ட்ரூ டு யுவர் செல்ஃப். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.